திருவள்ளூர் அருகே தனியார் பள்ளியில் முதலீடு செய்யப்பட்ட பங்கு தொகையை கேட்டு நடைபெற்ற திடீர் சாலை மறியல் போராட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டையை அடுத்த அம்மையார் குப்பம் செல்லும் சாலையில் ஸ்ரீ அஷயா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளி செயல்பட்டு வருகிறது. 20 பங்குதாரர்களை கொண்டு கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வரும் இந்த பள்ளியில் தற்போது 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பள்ளியின் பங்குதாரர்களில் ஒருவரான தானப்பன் என்பவர் கடந்த 2023ஆம் ஆண்டு பங்குதாரர் பொறுப்பில் இருந்து விலகுவதாகவும் தனக்கு சேர வேண்டிய பங்கு தொகையான 70 லட்சம் ரூபாயை உடனடியாக வழங்கும்படி பள்ளி நிர்வாகத்திடம் கேட்டு வந்துள்ளார். ஆனால் பணத்தை கொடுக்காமல் பள்ளி நிர்வாகம் கடந்த 4 ஆண்டு காலமாக அலைகழித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான தானப்பன் உடல் நலம் பாதிக்கப்பட்டு திடீரென நேற்று உயிரிழந்தார். இந்நிலையில் தானப்பன் சடலத்தை வீட்டிலேயே வைத்துவிட்டு அவரது மனைவி மற்றும் உறவினர்கள் ஸ்ரீ அஷயா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளி முன்பு பணத்தை கேட்டு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த தனியார் பேருந்து ஒன்றை சிறைப்பிடித்த போராட்டக்காரர்கள் சாலையில் அமர்ந்து முழக்கங்கள் எழுப்பினர். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் போராட்டக்காரர்களை சமாதானப்படுத்தி பள்ளி நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது விரைவில் பணம் தருவதாக பள்ளி நிர்வாகம் ஒப்புக்கொண்டதை அடுத்து சாலை மறியல் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. இதனால் அந்த பகுதியில் 2 மணி நேரத்திற்கு மேலாக பரபரப்பு நிலவியது.